இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்கு சார்ந்து கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் துருகமாயிருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கத்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை நம் சார்பு கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்ன நமக்கு பயம் இல்லை. ஆமென். என்ன அறிக்கை செய்கிறோம்? பயமில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றியை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த கால வேளையில ஏன் சூழ்நிலையில ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்திலே அவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த கால வேளையை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். நம்ம அதை தான் பாடணும். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் எதிராக வந்தாலும் ஆவியானவர் நமக்காக குடியேற்ற அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. இந்த அடிகளை நம்ம விசுவாசத்தோட ஒரு நம்ம பாட போகிறோம். எல்லாரும் எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வரும், எல்லாரும் பார்த்து பாட நாமத்தை உயர்த்துவோம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும், எதிரிகள் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே,
பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானவை சுரந்தரிக்க வேறொன்று செய்வார் பயம். ஓ மேலானதை நீ வேறொன்று செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஒருவேளை இந்த காலை வேளையில பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம். உங்களோட பலவீனங்கள், உங்களோட வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆமென். அவர் நல்லவர். ஒருவேளை வழி தெரியாம என்ன செய்யணும்னு திகைத்து போய் இந்த காலை வேளையில அவர் சமூகத்துல வந்திருக்கலாம். அவரே நம்மளுக்கு வழி என்று நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உண்டானது எதுவுமே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியாது. ஆனா உண்டாக்குகிற தேவன், He is the creator God. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் நமக்காக அழைத்து தருகிற தேவன். ஆமென். கரங்களை தட்டி, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீர் தான் எனக்கு ஜீவன். இந்த காலை வேளையில உங்களோட ஜீவன் எனக்கு தாங்கப்பா. யுவர் லிவிங் வாட்டர், ஐ நீட் யுவர் லிவிங் வாட்டர். அந்த லைஃப் எனக்கு வேணும் ஏசப்பான்னு கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, உங்க சத்தங்கள் உயரட்டும். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லுமல்ல மண்ணுமல்ல, கல்லால் ஒரு சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லுமல்ல மண்ணுமல்ல, கல்லால் ஒரு சிற்பமல்ல, நீர்தானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, நாம மகிமைக்கே உண்டாக்கி நீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, நாம மகிமைக்கு உண்டாக்கி நீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவர் கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவர் கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம். மீண்டும் சொல்லாமா? நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர்.
பாடுவோமா? அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். நீங்க பாடுவீங்களா? எத்தனை எங்களை காத்தீரே உமக்கு நன்றி இயேசுவே. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எந்த இயேசு பெரியவர் அற்புதரே. எனக்காக இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவேன்னு ஒரு விருப்பத்தோட பாடுவோமா? உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. விசுவாசத்தோடு உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. உணர்ந்து சொல்வோமா? பலவித சோதனை நெருங்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த நெருக்கத்தின் மத்தியில எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இன்பமாய் மாற்றும் புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். உம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். உம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா
செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே. சேர்ந்து சொல்லுங்க, என்னை கழுகு போல தூக்கி சுமந்து கொள்ளுங்க தகப்பனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க அவரோட சிலுவையின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு சுகத்தை தர வந்திருக்கிறாரு. உமக்கு நன்றி அப்பா, உங்களோட சுகத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நல்லா இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி விடுதலையோடு உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட குடும்பங்கள்ல சமாதானம் நதியை போல இந்த காலை வேளை பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உங்களோட ரத்தத்தின் வல்லமையை நாங்க இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த உயிர் தெளிந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளலாமா? பலவீனம் எல்லாம் மறைந்து போகட்டும் தகப்பனே. உரி ஹடதர லகர ஷடதர லகர தரகரபா உனிதரங்கர மனதரங்கர ஷடதர லகதரங்கரபா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். பரத்தில் எங்களுக்காக பார்த்து கொள்ளப்படும் அப்பா. வெற்றி தருகிற தேவனே, உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. யெகோவா ஷாலோம். குடும்பங்கள்ல எவ்வளவு சமாதான குலைச்சல்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில நீர் அதற்கு ஒரு முடிவு தரதற்காக நன்றி தகப்பனே. சமாதான பிரபுவே, இம்மானுவேலரே, எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யற தகப்பனே, உம்மை நாங்க தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்மை நாங்க பற்றி பிடித்து கொள்ளுகிறோம் இயேசுவே. நீர் எங்களுக்கு இருந்தா போதும் அப்பா. உம்மை தொடர்ந்து நாங்க துதிப்போம். என்ன நடந்தாலும் இன்னும் நாங்க துதிப்போம் தகப்பனே. எந்த வேளையிலும் சோர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த இழப்பானாலும் நீர் மாறாதவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர். எங்களோட சமாதான பிரபு நீர் மாத்திரமே. உம்மை நாங்க தொழுகிறோம் தகப்பனே. விடுதலையின் நாயகரே, உம்மை நாங்க பணிந்து தொழுகிறோம் இயேசுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யோப போல இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் we worship you Lord, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் yes Lord, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர். மீண்டும் சொல்லாமா? எந்தன் கல்லறையின், எந்தன் கல்லறையின் கல்லை எனக்காக ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறீங்கப்பா. லாசருவை எழுப்புனது போல என் வாழ்க்கையும் உயிர் பெற செய்யுங்கப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya.
நாம் ஆராதிக்கிற அற்புதமான நேசர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya. பக்தனாகி யோபு சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆமென், அவரில் நம்பிக்கையாயிருப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன். எத்தனை ஒரு பெரிய அற்புதமான உறவு. ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமற் போனாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம். ஆமென். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரில் வேர்கொண்ட வாழ்க்கை, அவரை நம்புகிற வாழ்க்கை. விசுவாசம் அதைத்தான் சொல்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து புதிய வாசலை எனக்காக திறப்பார். புதிய வழியை எனக்காக திறப்பார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உற்சாக மனதோடு கூட இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன் என்று அவரை பற்றி கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரே. உம்மையே துதிப்பேன், உம்மையே போற்றுவேன், உம்மையே ஆராதிப்பேன் என்று அவருடைய கரத்தை நீங்கள் சார்ந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையிலே நாளுக்கு நாள் பலப்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவ கிருபை, தேவ ஆளுகை இந்த காலை முதல் ஆராதனையிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் அற்புதமாக இறங்குவதாக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஊடுருவி பாய்வதாக. இதுவரைக்கும் நடத்தின அற்புதமான தேவ கரமுனை பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். உமது அடியான் உமது நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எங்களை உமக்குள் நாட்டி வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 139 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 14வது வசனத்தை, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அடுத்த வசனம், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இந்த வசனம் எல்லாரும் படிச்சிருப்போம். சங்கீதம் 139 எல்லாருமே நாம் அநேக முறை தியானம் பண்ணியிருப்போம். ஆனா இந்த சங்கீதத்தை தாவீது விசேஷித்த வெளிப்பாடோடு எழுதியிருக்கிறார். விசேஷித்த வெளிப்பாடுங்க அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மற்ற நிறைய சங்கீதங்கள் வந்து அவருடைய துன்ப வேலையில, அவருடைய கடினமான வேலைகள்ல, அவருடைய சோதனையான வேலைகள்ல, அது மட்டுமல்ல அவர் மகிழ்ந்திருந்த வேலையில, அவர் வெற்றி நிறைந்த வேலையில எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த வசனம், இந்த சங்கீதம் ஆண்டவரை குறித்த வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு சங்கீதமாய் நான் பார்க்கிறேன். அந்த சங்கீதத்தை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்க போறதில்லை. இந்த சங்கீதம் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தது. இது எதை காட்டுகிறது என்றால், தாவீதுக்கு தேவன் கொடுத்த மிகுந்த வெளிப்பாட்டை காட்டுகிறது. எப்படி நான் முதல் 12 வசனத்தை படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஐயா நான் எங்க இருந்தாலும் நீங்க அங்க இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. ஆமென். அப்படித்தானே? நான் படுத்தாலும் அங்கதான் இருக்கிறீங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கதான் இருக்கிறீங்க, நான் பூமியின் கீழே போனாலும் நீங்க அங்கதான் இருக்கிறீங்க, நான் எங்க போனாலும் அங்கதான் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் மறைவா போக முடியல அப்படிங்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்த வெளிப்பாடுதல் இருக்குது. அவர் காட்
இஸ் a omnipresent God. அதாவது அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அதை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இஸ் a omnipotent God. அவர் சர்வ வல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு சர்வத்தையும் அறிந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து தான் கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது அவர் சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர் என்பதை இந்த 14-15 வசனங்கள்ல அழகா வெளிப்படுத்திட்டு வர்றார். ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டு வர்றாருங்க. ஆகவே இது எனக்கு மிகுந்த ஆச்சரியம். இது என்னுடைய செய்தி அல்ல, இது உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு முன்னுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுல போனீங்கன்னா 139 சங்கீதத்துல 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்களேன் எவ்வளவு வெளிப்பாடுங்க. வாட் a revelation of God. தாவீதுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு பாருங்களேன். இதை கண்டுபிடிக்க எவ்வளவு நாளாச்சோ தெரியாது விஞ்ஞானிகளால. ஆனா ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எதை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னா, அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். என்னை பத்தி யோசித்து பார்க்கிறேன். நீங்க உங்களை பத்தி யோசித்து பார்த்துக் கொள்ளலாம். நான் என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே என் தேவன் என்னை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. நான் இந்த பெற்றோருக்கு இந்த நாளில், இந்த ஊரில், இந்த நேரத்தில் பிறப்பேன் என்பதும் என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடுங்க தாவீதுக்கு. அதாவது தேவன் எதையெல்லாம் அறிந்திருந்தார் என்பதை குறித்த வெளிப்பாடு தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். ஓ வாட் a God he is. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு 17வது வசனத்துல, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், எவ்வளவு அதிகம் அப்படிங்கிறார். அதுல ஒரு வார்த்தையை அங்க யூஸ் பண்றாரு பாருங்க. 16வது வசனத்துல, அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. உமது புத்தகம் அப்படிங்கிறார். அப்பன்னா பரலோகத்தில் சில புஸ்தகங்கள் இருக்குது, அப்படித்தானே? ஆமென். பரலோகத்தில் சில புஸ்தகங்கள் இருக்கிறது யாருக்கு தெரியுது? இந்த தாவீதுக்கு தெரியுது. ஆமென். அந்த வேதத்தில் இந்த பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகம் குத்தி சில வசனங்கள் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு செய்தியை கடந்து போகலாம். இதுல சொல்றாரு, அதாவது 139:16 மட்டுமல்ல, மோசேயும் சொல்றாரு. யாத்திராகமம் 32:32 உமது புஸ்தகம் என்கிற வார்த்தை இருக்குது. உமது புஸ்தகம் இந்த 2 இடத்துலையும். யாத்திராகமம் 32:33 எப்படி இருக்குன்னா, என் புஸ்தகம்னு தேவனே சொல்றாரு, என் புஸ்தகம் சொல்றாரு. தானியேல் புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா, அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எழுதியிருக்குது. அங்க ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஜீவ புஸ்தகம். ஆமென். தி புக் ஆஃப் லைஃப். இது நிறைய இடத்துல இருக்குது. சங்கீதம் 69:28 இருக்குது. பிலிப்பியர் 4:3 இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 இருக்குது. அதுக்கப்புறம் போனா ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது பரலோகத்தில். மல்கியா 3:16 அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஞாபக புஸ்தகம். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 இந்த 2 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட போனா வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 புஸ்தகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. எதுக்கு சொல்றேன்னா, இவைகள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு குறிப்பு கொடுத்தோம், அவ்வளவுதான். இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இந்த புஸ்தகத்தில் பூரா இந்த புஸ்தகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குது. அதை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம். அப்புறம் இந்த சங்கீதத்தின்படி
ஒரு மனிதனை தேவன் உருவாக்குவதற்கு எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார், எவ்வளவு கரிசனை கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது. அதனால தான் இந்த சங்கீதம் இதுல ஒரு செய்தியை தயாரிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். இந்த மனிதனை உருவாக்க சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் குறித்து, சாதாரண எல்லா மனிதர்களையும் குறித்து, இந்த பூமியில கிட்டத்தட்ட நீங்க சொல்றாங்க 800 கோடி மக்கள் இருக்கிறாங்களாம். இந்த 800 கோடி மக்களையும் என் தேவன் உருவாக்குவதற்கு இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை என்னை மட்டுமல்ல, நம்மளை குறித்து சில காரியங்களை அப்புறம் பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள், 8 பில்லியன் பீப்புள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 800 கோடி மக்களையும் உருவாக்க தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். நம்ம ஒரு குழந்தைய ரொம்ப சீப்பா நினைச்சிடறோம், அல்லது குழந்தை வேண்டான்னு நிறைய பேர் முடிவு பண்றாங்க, அல்லது குழந்தைக்காக நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. இப்படி பல காரியங்களையும் பார்க்க முடியும். ஆனா ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு, ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை உருவாவதற்கு என் தேவன் எடுத்துக்கொண்ட சிரத்தை மிக மிக அதிகம். அது அவருடைய புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்தா போதும். காரணம், இது எதை காட்டுகிறது என்றால் அவர் மனு குலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இவங்க யாரா இருக்கலாம்? இன்னைக்கு உலகத்தில் நம்ம யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு 100 கோடி 150 கோடி இருக்கலாம். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் என்ற பேர்ல 200 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் 100 கோடி பேர், 150 கோடி இருக்கலாம். ஆனா இந்த பூமியில் இருக்கிற தீவிரவாதிகளாக இருக்கட்டும், இந்த பூமியில் இருக்கிற கொடூரமான கிரிமினலாக இருக்கட்டும், இந்த பூமியில கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிற தேவனுடைய எதிரிகளாக இருக்கட்டும், இந்த பூமியில தேவனே இல்லை என்று கூறுகிற மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் யாருங்க? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக இதை சொல்றேன்னா, யூ ஷுட் நோ ஹிஸ் லவ். நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, எல்லாரையும், எல்லா மனிதர்களையும், அவங்க ஏழையோ பணக்காரங்களோ, படித்தவங்களோ படிக்கலையோ, கிறிஸ்தவனோ கிறிஸ்தவர் இல்லாதவர்களோ, எல்லாரையும் அவர் பட்சபாதம் இல்லாமல் ஒரே விதமாகத்தான் அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். எல்லாத்தையும் ஒரே விதமாக தான் உண்டாக்கினார். இதுல சில பிரச்சனை வந்தது, அதை குறித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட தேவன் நம்மை, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை அவர் எவ்வாறு உருவாக்குகிறார் என்பதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதாவது இந்த பூமியில எல்லாரையும் உருவாக்கினாரு. அதுக்கப்புறம் அவரால், காரணம் ஆதி மனிதன் செய்த தவறுனால தேவ மகிமையை மனிதன் இழந்து விட்டான். நான் சொல்றது சரியா தப்பா? ஆதி மனிதன் செய்த தவறுனால தேவ மகிமையை இழந்து விட்டான். ஆகவே அந்த தேவ மகிமையை திரும்ப மனிதன் பெற வேண்டும் என்பதற்காக, தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த பழைய மகிமையை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியில் இயேசுவை அனுப்புகிறார் அல்லவா? அந்த பரிசுத்த வித்தின் மூலமாக நாம் எவ்வாறாக உருவாக்கப்படுகிறோம் என்பதை தான் பார்க்க போறோம். அதாவது ஒன்று சிருஷ்டிப்பு, ரெண்டாவது உருவாக்குதல். இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாமே. எப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலையும் இது நடந்திருக்குது, அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1 வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க 2 டெர்மினாலஜி யூஸ் பண்றாரு. முதல்ல சொல்றாரு யாக்கோபுங்கிறாரு, ரெண்டாவது சொல்றாரு இஸ்ரேல் அப்படிங்கிறாரு. முதல்ல சொல்றாரு சிருஷ்டிப்பு அப்படிங்கிறாரு, ரெண்டாவது சொல்றாரு உருவாக்குகிற அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதனை அவர்
சிருஷ்டித்தவுடன் நிப்பாட்டவில்லை, அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் சொல்றாரு யாக்கோபுக்கு, அதாவது ஏசியா 43:4 முதல் பகுதி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், உன்னை நான் சிநேகித்தேன். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் குயிக்கா. இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் என் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கரெக்ட்? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல இல்ல. எல்லாரும் அவர் அப்பான்னு கூப்பிடலாம். முடியுமா? முடியாதா? எல்லாரும் கூப்பிடலாம். எல்லாரும் அப்பான்னு கூப்பிடலாம். 800 கோடி மக்கள் அவர் அப்பான்னு கூப்பிடலாம். 800 கோடி மக்களும் அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கலாம், அப்பா எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம், அப்பா எனக்கு வீடு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா அவரை பார்த்து அப்பா என்ன உங்க கூட வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு யாரை கேட்க முடியுமா? யாருங்க கேட்க முடியும்? அவருடைய பிள்ளைகளாகிய நான் மட்டும்தான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாருமே அவருடைய சிருஷ்டிப்பு தான். ஆனா உருவாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவரோடு கூட இருக்க முடியும். ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உருவாக்கப்பட்ட மட்டும்தான் இருக்க முடியும். ஆகவே என்ன வேண்டும் என்றால், நாம் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டோம், தேவன் தனது வேலையை முடித்து விட்டார் என்று நான் நம்புவோமானால், அதாவது ரட்சிப்புல தேவனுடைய திட்டம் நிறைவேறி விட்டது என்று நாம் முடிவாக நம்புவோமானால், நாம் முழுவதும் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் நின்றுறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நான் சொல்றேன். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் நான் அவங்க கூட பேசணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நாம் நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், எஸ் எனக்கு எல்லாமே நான் பெற்றுவிட்டேன், இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அது போதும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஏன்னா அப்பதான் அவருடைய உருவாக்கும் பணி ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. இது நீங்க வேதத்தில் வாசிக்கணுமா? நான் காட்டுறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள், 10 வசனம் நானே வாசிக்கிறேன், கேளுங்க. எபேசியர் 2:8-10 வரையும் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னு முடிச்சிட்டாரு. அதாவது நீங்க எந்த கிரியை செய்ய வேண்டாம், ரட்சிப்புக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததுனால அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நான் இலவசமாக விசுவாசத்தை, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நாம் சொல்ல முடியும். இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்னு நாம் சொல்ல முடியும். ஆனா 10வது வசனம் சொல்லுது பாருங்க. இதுக்கு தான் நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. என்ன சொல்லுதுன்னா, ஏனெனில், therefore, ஏனெனில் we are his workmanship அங்க சொல்லுது பாருங்க. அதாவது ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அது முக்கியங்க. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய செய்கையாயிருக்கிறோமா. அதாவது என்ன அர்த்தம்? God is working on us. நம்மோடு கூட தேவன் நம்மை உருவாக்கும் பணியில் வைத்துக் கொண்டிருக்கிறார். We are not a finished product. யாரும் ரட்சிக்கப்பட்டோன்னு நினைச்சிடாதீங்க, நான் முழுமை அடைந்து விட்டேன்னு. இல்லை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம். நம்முடைய பரிபூர்ண எப்போ இருக்கும் தெரியுமா? நம்முடைய கடைசி நாள் தான் முடியும்னு நினைக்கிறேன். அது வரையும் நம்ம அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாரு? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக உங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதாவது அவர் எதுக்காக நம்மை செதுக்குகிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை அவர் முன்னாலே டிசைட் பண்ணிட்டார். அதாவது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் என்பது அவருடைய அனந்த ஞானத்தினால் அவருக்கு தெரியும். ஆகவே என் மகன், என் மகள், இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, இவர்களை நான் இந்த பணிக்காக நான் உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. அதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதை கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஒரு சாதாரண மனிதனை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்க முடியும் என்றால் அவருடைய குமாரனின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை அவர் எவ்வளவாக உருவாக்கி வருவார் என்று நாம் அறிந்து கொண்டோமானால், அவருடைய மேன்மை அறிந்து கொண்டோமானால், அவரை நாம் அதிகமாக வாஞ்சிப்போம், நாம் அவரை அதிகமாக நேசிப்போம், அவருக்காக எதையும் செய்ய சித்தமாகும். இன்னைக்கு காலையில் கூட பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. காலையில் ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் மேல உனக்கு அவ்வளோதான் பிரியம், ஆண்டவர் மேல நமக்கு அவ்வளோதான் வாஞ்ச. காரணம், அவர் நம்ம எவ்வாறு உருவாக்குகிறார், அவர் எவ்வாறு சிருஷ்டித்தார், எவ்வாறு உருவாக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாததுனால யோசித்து பாருங்க, அவர் எவ்வாறாக நம்ம உருவாக்கி கொண்டிருக்கார் என்பதை அறிந்து கொள்ள. ஆனா இன்னொன்று முக்கியம், எதற்காக நம்மை உருவாக்குகிறார். There is a purpose in creating us, in forming us. நம்மை உருவாக்குகிறதுக்கு தேவன் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களுக்கு தெரியும், சவுல் என்ற பரிசேயன், வைராக்கியமான பரிசேயன், கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருந்த பரிசேயன், ஸ்தேவானை கொலை செய்த பரிசேயன், அதில் அவர் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கடினமான மனிதனை உருவாக்க முடியும் அவரால். ஆகவே நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பு நமக்கு வேண்டும். காரணம், அந்த வசனம் தான் சொல்லுது, we are his workmanship. ஒர்க்மேன்ஷிப்னு அர்த்தம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அல்ல, அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உலகத்தில் அல்ல, உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம். ஆனா இப்ப எங்க உருவாக்கி கொண்டிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள். எனக்கு ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க, நீங்க எல்லாம் பேசணும். ஹல்லேலூயா. யாருக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதுக்காக? நல்ல கிரியைகள் செய்வதற்காக. காரணம், அதில் நாம் நடக்கும்படி. பாருங்களேன், நாம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதை தேவன் அறிந்ததுனால அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக, அவருடைய நோக்கத்தை நம் மூலமாக நிறைவேற்றும் என்பதற்காகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த சத்தியம் நமக்குள் வேறு கொண்டு நிற்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வரேன், ஜெபிக்கிறேன், திருவிருந்தில் பங்கு கொள்றேன், ஒழுங்கா காணிக்க தசமபாகம் கொடுக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்கா இருக்கிறேன் வீட்டில். இது ஆரம்ப வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு துவக்கம், அது முடிவல்ல. ஆகவே நாம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 1:5-6 வசனங்களை இவ்வாறாக சொல்லுகிறது. நான் படிக்கிறேன், நீங்க சத்தமா படிக்கிறீங்க. நல்ல சகோதரி, தேங்க்யூ. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்களேன், என்ன அழகா சொல்றாரு. முந்தின வசனத்தை போடு தம்பி, 5 போடுங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அப்ப என்ன அர்த்தம்? நம்மை ரட்சித்ததோடு மட்டுமல்ல, நம்மில் ஒரு நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அப்படின்னா அவருடைய வருகை பரியந்தம் அல்லது மரணமனை சந்திக்கிற வரைக்கும் அவர் நம்மை நடத்தி வருவாராம். அது வரைக்கும் நாம் உருவாக்கப்படுகிறோங்க, அது வரைக்கும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் முழுமை அடையவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்தை நான் படிக்கிறேன், 34வது வசனத்தை நான் முதல்ல படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு தெரியும், இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். சமரியா ஸ்திரீ சந்திக்கிறாரு. சீடர்கள் ஆச்சரியப்படுறாங்க, எப்படா நம்ம ரபி ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு, ஸ்திரீயோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு.
அந்த அம்மா பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் இயேசு அந்த இடத்த விட்டு போனாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இடத்த விட்டு இயேசு போயிட்ட நம்மளும் போயிடலாம் போனாரா? போகல. ஏன் போகலைங்க? கேட்டிருக்கிறீங்களா ஒரு கேள்வி? ஏன் அந்த இடத்த விட்டு அவர் போகல? சீடர்களும் போகல, அவரும் போகல, உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. என்ன அர்த்தம்? இயேசு விதையை விதைத்து விட்டார், அது முளைக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவள் திரும்பி வருவாள் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, என்னையா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க சீடர்கள். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஓ யாரோ வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாரு போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சீடர்கள். நம்ம சீடர்கள் போற அப்படின்னா வித் தியர் லிமிட்டெட் பிரெயின். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க பதில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருந்தாங்க அவங்கெல்லாம். ஸோ அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு. அப்போ சொல்லிட்டு அதோட நிக்கல. அடுத்த வசனம் சொல்லுது, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுவதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை சொல்றது பாருங்களேன், அவர்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சு இருந்திருக்காது. ஏன் நமக்கும் இன்னும் புரியல. அதாவது அவர் என்ன சொல்றாரு, அறுப்பு காலம் வருகிறது 4 மாதம் சொல்றீங்க. இல்லடா, அது உலக பிரகாரமான அறுப்பு, நீங்க வந்து வயல போய் செய்யறது. ஆனா இப்பவே ஆத்தும அறுவடை செய்ய வேண்டிய காலம், இதோ இதுவே காலம். அதனால கண்களை ஏறெடுத்து பாருங்க அப்படிங்கிறார். அதனால இயேசுகிட்ட கேட்கிறாங்க. இயேசு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு பெரிய கூட்டமா இருக்கிற என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது இயேசு சொல்றாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆகவே அறுவடைக்கு ஆட்களை அனுப்புமாறு அறுவடையை நிஜமான வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு சொல்றேன்னா, அறுவடைய மிகுதின அர்த்தம் என்ன? இட்ஸ் ஆல்ரெடி தேர். அறுவடை ரெடியா இருக்குது. அவர் சொன்ன அந்த காலத்திலையும் சரி, இப்பொழுதே அறுப்பு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் சொல்றாரு இல்லையா? அதே போல இப்பொழுதும் அறுப்பு இந்த பூமியில் ரெடியாக இருக்கிறது. ஆனா நாம் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இதான் இன்னைக்கு வேண்டியது. இதுதாங்க அவருடைய தாகம். இதுதாங்க நாம் எதற்காக உருவாக்கப்படுகிறது. அதுக்கு தாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சைக்கு வர்றது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா அவர் விரும்புவது அந்த ஒன்றுதான். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்க பெரிய ஊழியம் செய்ய முடியாது. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நீங்க போய் சந்திக்க முடியாது. வாரத்துல ஒருத்தரை சந்திக்கலாமே. வாரத்துல ஒருத்தரை, இங்க இருக்கிற ஒரு 400 பேர் வாரத்தில் ஒருத்தரை சந்திச்சா எவ்வளவு பெரிய மாறுதல் உண்டாகும். அதனாலதான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது நம்மை அவர் உருவாக்குகிறார் என்பதற்கு நம்மை அவர் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு சில தகுதிகளை நம்ம கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்னா, நான் முதல்ல யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதை நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நம்பீங்களா? இந்த வசனத்தை படிங்க, அப்போ அது புரியட்டும். எபேசியர் 1:1 படிக்கிறேன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. தெளிவளிட்டார். நம்ம எங்க இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை அவர் தெளிவளிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஜெபமும் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னா, நீங்க படிச்சு பார்க்கலாம். எபேசியர் 1 17, 18 வசனங்கள், 19 வருஷம் நான் படிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மான்கொண்டை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
What a prayer. எவ்வளவு மகிமையான ஜெபம். நம்ம என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமாங்க? அப்படி என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? பிதாவை அறிந்து கொள்ள வேண்டுமா? இயேசு சொல்றாரு, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா ஒரு வழியை கொடுத்திருக்காரு. எப்படி? குமாரனை கண்டவன் பிதாவை கண்டான். குமாரன் விசுவாசமாய் இருக்கிறவன் பிதாவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். ஆகவே நாம் இயேசுவுக்கு எவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கொடுக்க கொடுக்க கொடுக்க, ஏன்னா அவரே சொல்றாரு, என்னை தவிர வேற யாரும் உங்களுக்கு பிதா வெளிப்படுத்த முடியாதுங்கிறார். ஆகவே நாம் இங்க பிதாவைத்தான் கண்டுகொள்ளணும் சொல்றாரு. யாரு? பவுல் சொல்றாரு. அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன? அது மட்டுமல்ல, எதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மண்கண்கள் வேணுமா? அவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதச் செய்ய பொழுது எவ்வளவு வல்லமை வெளிப்பட்டதோ அந்த வல்லமையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறார் பவுல். எவ்வளவு அற்புதமான ஜெபங்க, எவ்வளவு அற்புதமான ஜெபம். ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதில் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்தார் என்ற வல்லமை. ஏன் அதை திருப்பி சொல்றேன்னா, இப்ப இயேசு அவர் பூமியில் வாழ்ந்த போது 3 பேரை எழுப்பினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவரின் மகளை எழுப்பினாரு, 900 விதை மகனை எழுப்பினாரு, மகனை எழுப்புறாரு, லாசர் எழுப்புறாரு. அது சாதாரண செய்கை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எழுப்பது என்று அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா சத்துவங்களும் அதற்கு எதிராக இருக்கும். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற அத்தனை சத்துவங்களும் இயேசுவை உயிர்த்தலை செய்யக்கூட. காரணம் அவர் கொண்டு போடணும் தானே ஆசை எல்லாத்துக்கும். ஆகவே அந்த தீய சக்திகள் பூரா ஒன்று சேர்ந்து அதை தடை செய்ய முயற்சிந்திருக்கும். அந்த நேரத்தில் என் தேவனாய் கர்த்தர் எழுப்புகிறார். காரணம் அவரை தடுக்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றேன், அந்த நேரத்தில் அவருடைய விசேஷித்த வல்லமை வெளிப்பட்டிருக்கும். அந்த விசேஷித்த வல்லமையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பது பவுலுடைய ஜெபங்க. அந்த வல்லமை எங்க இருக்குதா? பியூட்டி என்னன்னா, அதை அந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க தெரியும். அந்த வல்லமை நமக்குள்ளேயே இருக்குதான். சிரிச்சுக்கிறேன் இருக்குன்னா, அந்த வல்லமை எங்க இருக்குதுங்க? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், உலகத்திலேயே செல்வம் நிறைந்த இடம் எது தெரியுமான்னு கேட்டார். யாருக்கும் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொன்னாங்க, ஓ அந்த காலத்தில் சாலமோனுடைய ட்ரெஷர் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க, அந்த சுரங்கம் அந்த சுரங்கம்ண்டு. அவர் சொன்னார், இல்லை கல்லறை அப்படின்னாரு. ஏன்னா என்ன சொன்னார்னா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பூரா அவர்களுடைய திறமை செயல்படாதபடிக்கு மறித்து விட்டார்கள். அவர்கள் முழு திறமையும், இஃப் தேர் பொட்டன்ஷியல் மஸ்ட் ஹவ் பீன் ரிலீஸ்ட், அவர்கள் மகத்துவமான காரியங்கள் செய்திருப்பார்கள்னு. தூங்குகிற சிங்கம், தூங்குகிற யானை யார் தெரியுமாங்க? நீங்களும் நானும் தான். இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். We are the sleeping lions and sleeping elephants. தூங்கிட்டு இருக்கிறோங்க நம்ம. காரணம், நம்மை யார் என்று அறியாத இருக்கிறதான் காரணம். நாம் யாருக்குள் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறதான் காரணம். ஆகவே தான் நம்ம எவ்வாறு உருவாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிலாம் உருவாக்குகிறாரா? சில வசனங்களை படிப்போம். முதல்ல இந்த வசனங்களை சொல்லிட்டு போகலாம். அதாவது நாம் தனித்துவமானவர்கள். we are unique in his creation. நம்ம யாருங்க? we are unique in creation. தனித்துவமானவர்கள். இந்த வார்த்தையை ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒவ்வொரு தனி நபருக்கும் நான் சொல்றேன், உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற ஒன்றையும் அவர் வேறொருவரை கொண்டு செய்ய விட மாட்டாருங்க. You have something to do, something to offer to this world. Nobody else can do that. வேறு யாராலையும் செய்ய முடியாது. அது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று அந்த சத்துவத்தை அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார், எனக்குள் வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்பர் 1. அதாவது அதை புரிந்து கொண்டோம் என்றால், if we know that God wants to do something from me, through me, இதை செய்ய விரும்புகிறார் என்றால் நாம் அதை செய்து முடிக்க நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும். அடுத்தது, தேவன் நான் சொன்ன மாதிரி
He is working on us. He is அவர் சொன்னேன் இல்லையா, we are his workmanship working on us. இதனுடைய விளக்கம் என்ன? நம்ம எத்தனையோ வேத கல்லூரிகளுக்கு போயிருக்கலாம், வேதத்தை படிச்சிருக்கலாம், மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், தியானம் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ 45 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம யாருமே சுயமாக நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய அறிவினால், நம்முடைய புத்தியினால் முழுமை அடைவது இல்லை. We can never be completed without God is making us perfect. தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்தும் வரைக்கும் நாம் முழுமை அடைவது இல்லை, முழுமை அடைவதில்லை. அதே நேரத்தில் முழுமை அடையாத பேதுரு தான், முழுமை அடையாத பவுல் தான் நல்ல ஊழியம் செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா, அவர்களை கொண்டு தேவன் என்ன செய்வார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மட்டுமல்ல, they were committed their lives. உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம் மீன் பிடிக்க போயிட்டார். 7 பேரை கூப்பிட்டு, யாரு? பேதுரு. ஆனா அவரையும் என் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நாம் நம்மால் தகுதி உண்டானவர்கள் அல்ல, நம்முடைய தகுதி தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் முக்கியம். நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, we are unique அப்படின்னு சொன்னேன், and we are special in his sight. விசேஷித்தவர்கள். நம்ம மாதிரி அவர் வேற யாரையுமே படிக்கலைங்க, சிருஷ்டிக்கலைங்க. உங்க கைரேகை யாருக்குமே இருக்காது. 800 கோடி மக்கள்ல யாருக்காவது உங்க கைரேகை இருக்குமா? இருக்காதுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஐயா எலியாவை போல மாற்றும், எலிசாவை போல மாற்றும், பவுலை போல மாற்றும், பேதுரு போல. அவருக்கு நீங்களும் நானும் நம்ம பேரோட தான் வேணும். ஹல்லேலூயா. அதை நான் தெரிந்து கொள்வோம். நீங்களா இருந்தா போதும், நானா இருந்தா போதும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இந்த வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 3:18 நான் உங்களுக்காக படிக்கிறேன். நான் ஏன் ஸ்பெஷல்னு சொல்றேன்னா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை எப்படி உருவாக்குகிறார் என்பதை குறித்து நான் பேச போறேன். இப்போ ஒரு சில வசனங்கள் தான், ஒரு விளக்கங்கள் கொஞ்சம் கொடுக்க போறேன். ஆகவே அவர் உருவாக்குறார். எப்படி நம்ம எப்படி உருவாக்குறார் பாருங்க. ஆதாம் பெற்ற அந்த மகிமை, ஆதாம் பெற்ற அந்த மகிமைக்கு நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அதாவது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படி யாரால உருவாக்கப்படுகிறோங்க? ஆவியானவரால் உருவாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட 2 டூல் உண்டுங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பிதாவாகிய தேவனிடம் 2 கருவிகள், அதாவது லிமிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த கருவிகள் சொல்றேன். நான் கருவிகள் கிடையாது. 1 வார்த்தையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2 ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 பேரை கொண்டு நம்மை கல்லான எண்ணெய், மண்ணான எண்ணெய், மரமான எண்ணெய் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கையில் இருக்கிற உளியும் சுத்தியலும் வார்த்தையான என் ஆண்டவர், வல்லமையான பரிசுத்த ஆவியானவர். Don't equate them to hammer and sizzle. No. அவர்கள் உளியும் அல்ல, அவர் சுத்தியலும் அல்ல. ஆனா எதுக்காக சொல்றேன்னா, நம்மை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, செதுக்கி கொண்டிருக்கிறார். எப்படி செய்யறாரா? எப்படி செய்யறாரா? அவருடைய வல்லமையுள்ள பிளானை பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். பிலிப்பியர் 2:13 நான் படிக்கிறேன். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவர் இருக்கிறார். உங்க விருப்பம் உங்க விருப்பம் இல்ல. நீங்க செயல்படுகிற செயல்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகள் அல்ல. இது யார் கொடுக்கிறது? தேவன் தம்முடைய சித்தத்தின்படி. இந்த விருப்பத்தை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். உருவாக்குறது யாரு? அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை உட்கொள்ள 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 பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை போக்க போக்க போக்க
அவரோடு கூட உறவாட நாம் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து கொள்வோம், என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் செயல்பட முடியும். இது ஏதோ எல்லாரும் இந்த வசனத்தை எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. விருப்பத்தையும் செய்யும் உங்களை உண்டாக்குறாரு நான் நினைச்சிட்டு இருப்போம். ஓ, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆண்டவர் எனக்கு விருப்பத்தை கொடுக்குறாரு. இல்லை, அந்த விருப்பம் அல்ல. இந்த கணவரை தேர்ந்து கொள்ள ஆண்டவர் விருப்பத்தை கொடுக்கிறார். இல்லை, அவருக்கு ஊழியம் செய்ய, ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தை செய்ய. இல்லைன்னா பவுல் இதை எழுத முடியாதுங்க, இந்த வார்த்தை எழுத முடியாது. அது சிறைச்சாலையிலிருந்து முதிர் வயதில் எழுதுறாரு, பக்குவப்பட்ட விதத்தில் எழுதுறாரு அவரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் பொன்னான வார்த்தைகள், அவைகளுடைய அர்த்தங்களை மகத்துவமானவைகள். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மை உருவாக்குவதற்கு நமக்குள் விருப்பத்தை கொடுக்கிறாரு. என்னத்தை கொடுக்கிறாரு? ஓ, பக்கத்து வீட்டில் போய் சுவிசேஷம் சொல்லு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களை போய் பார்த்து பேசு, இந்த ஊழியத்தை செய்ய. இந்த விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை செய்ய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உதவுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இப்படித்தான் நமக்கு விருப்பமும் செய்கையும் நமக்குள் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, ரோமர் 12:3 படிங்களேன். 12:3 படிக்கிறேன், நானே படிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவராய் இருக்க வேண்டும். தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று அவர் சொல்றார். இதில் அர்த்தம் என்ன? உங்களுக்குள் இருக்கிற எனக்குள் இருக்கிற விசுவாசம் என்னால் உண்டானதல்ல, எனக்கு தேவன் கொடுத்த கிருபை அது. அதான் சொல்றாரு பவுல். சொல்றாரு எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே அப்படிங்கிறாரு. கிருபையினாலே நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசத்தினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இது பூரா இலவசமாய் நமக்கு கிடைக்கிறது. இது தேவன் கொடுக்கிற கிருபை. அதை நான் பிச்சைன்னு சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை. காரணம், அது அழகான வார்த்தை கிருபை அப்படிங்கிறது. நாம் அதனால இந்த விசுவாசம், எனக்குள் இருக்கிற விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அல்ல என்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நான் சொல்ற வசனங்களுடைய முடிவை நான் கடைசியில் சொல்றேன். அதாவது விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிறவர் அவர். பிலிப்பியர் 2:13 பார்க்கிறோம். இதுல விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர். விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர் தான், வேற யாரும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 12:6 படிக்கிறோம். 12:6 நான் படிக்கிறேன். கிரியையிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லோருக்குள்ளும் இருந்து கிரியை செய்கிறவர் ஒரே தேவன். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நான் கடைசியில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு சிம்பிளா. ஏன்னா அடுத்தது 1 கொரிந்தியர் 15:10 இப்படி சொல்லுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல. அந்த வார்த்தையை தனியாக கவனிங்க. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இங்க சொல்றாரு, எனக்குள் இருக்கிற கிருபை அது வேலை செய்துங்க. ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற கிருபை அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, whatever we do, whatever you are trying to establish, நான் இதை செய்தேன், அதை செய்தேன், நான் இப்படி பண்ணினேன், அப்படி பண்ண நம்மளை யாராலையும் சொல்ல முடியாதுங்க. காரணம், இவைகளை எல்லாம் இலவசமாய் தேவன் நம் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் வந்தா போதும், இந்த எண்ணம் வந்தா போதும். இப்படி இந்த எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? இந்த எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? I am empty, நான் வெறுமையான பாத்திரம், நான் வெறுமையான பாத்திரம், என்னால எதுவுமே செய்ய முடியாது, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாக அவருடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த கிரியைகள் நம்மிடமிருந்து வெளிப்படுத்தி பார்க்க முடியும். நீங்க நான் செய்ய போறேன்னு நினைச்சீங்கன்னா, nothing, you can do nothing in this world. நான் செய்ய போறேன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்கள்கிட்ட வந்து யார் இருக்கிறா தெரியுமா? நெபுக்கத்நேச்சாருடைய ஆவி இருக்குது. நான் கட்டிய மகாபாபிலோன்,
அதுதான் இருக்குது. நோ, we can do nothing in this world. அவருடைய கிருபை, அவருடைய விசுவாசம், அவருடைய செய்கை, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் இவைகளை நடத்தும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இந்த வசனங்கள்லாம் பொறுக்கி எடுத்து படிக்கும்பொழுது நல்லா தெரியுது வேதத்தில் எவ்வளவு அழகாக, அதாவது வேதம் வந்துங்க, வேதத்தை நம்ம ஆதி ஆமத்திலிருந்து வாசிக்கலாம் எல்லாருமே. ஆனால் வேதம் எப்படி தெரியுமா, ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி தான் சொல்லுவாங்க, பர்வியன் சுல்தானான்னு அவங்க பேர். அவங்க வேதத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த வேதம், இந்த பைபிள் ஒரு கடலுங்க, சமுத்திரம், அதில் மூழ்கி முத்தெடுக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஆர்வமாக படிக்கிறோம்? அப்படி கடமைக்கு படிச்சுட்டு இருக்கிறோமா வேதத்தை? 1-2 சாப்டர் டெய்லி படித்தா போதும் நினைக்கிறோமா? அல்லது கடமைக்காக வேதத்தை வாசிட்டு இருக்கோமா? சில பேர் சங்கீதத்தையும் நீதிமொழி விட்டு வெளியே வர்றதே இல்லை. அப்படி பண்ணிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வேதத்தை அவங்க சொல்றாங்க, இது ஒரு ஆழ்கடல், இதில் முத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதில் உள்ள போய் அதை தேர்ந்தெடுக்கணுங்க, பிரித்தெடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி போதிக்கிறாங்க வேதத்தை பற்றி. நம்ம எவ்வளவு தூரம் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த வேதம் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வேதம் எதுவுமே இல்லை. வேர்ட் ஆஃப் காட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனத்தில் இருந்தது, தேவனாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவ தாங்க இந்த வேதமாக நாம் வாசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவரை நாம் பெற்றுக்கொண்டால், அவரை நாம் உரிமையாக்கி கொண்டால், அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அது மட்டுமல்ல ஆவியானவருக்கு நம்முடைய முதலிடத்தை கொடுக்கும் பொழுது நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் திரும்ப திரும்ப அவர் தன்னையே ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப திரும்ப பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்களேன், 2 கொரிந்தியர் 3:5 அவர் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இதுல 2 விளக்கம் கொடுக்கலாம் இதுக்கு. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஐ ஆம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த 2க்கு வித்தியாசம் தெரியணும். நான் செய்ய போறேன் இல்லை, என்னால ஒண்ணுமே முடியாது. ஆனா என் ஆண்டவரால் எல்லாம் முடியும். காரணம் அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய அவருடைய எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. மை எஃபர்ட், மை எபிலிட்டி, மை காம்பிடன்ஸ், இட்ஸ் நாட் ஃப்ரம் மீ, இட்ஸ் ஃப்ரம் காட். இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவருக்கு பயன்பட நாம் ஆரம்பித்து விடுவோம். என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் கலாத்தியர் 2:20 போடு தம்பி. ரொம்ப அழகா போல சொல்றாரு பாருங்க பவுல். 2 சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 2:20 போடுமா. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் ஏற்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிறக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய காரணை பற்றும் விசுவாசங்களை படைத்திருக்கிறேன். இந்த ஆட்டிடியூடு என்னைக்கு நமக்குள்ள வருமோ, இந்த எண்ணம் எனக்குள்ள வருமோ, அதாவது என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால ஒண்ணுமே முடியாது, ஆனா எல்லாம் என் தேவனால் கூடும். நான் ஒண்ணுமே இல்லை, பட் என் தேவன் என் மூலமாக கிரியை செய்ய முடியும். காரணம் அவர் எனக்குள் இருக்கிறார். இதுதாங்க புதிதாக உருவாக்கப்படுகிற மனுஷனுடைய நிலைமை. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய், நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படுகிற நிலைமை இதுதாங்க. நான் அவருடைய சாயலாக நாம் மாறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை, நம்முடைய அனுபவம் அப்படின்னு இல்லை. இந்த உலக பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவனின்றி அணுவும் அசையாதுமாங்க. என்ன உண்மைங்க அது? நம்ம நினைச்சிருக்கோமா அப்படி? என் தேவனாலே அன்றி என்னால எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய பலவீனத்தை நம்ம இப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் பலவீனன், நான் இயேசு என்ன கழுவிட்டாரு, ரத்தம் சிந்தி என்னுடைய ரத்தம் கழுவிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா
இன்னும் எனக்குள் ஆதாம் இருக்கிறான். இன்னும் எனக்குள் ஆதாம் இருக்கிறான். அந்த ஆதாம் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். அதனால தான் யோவான் சொன்னாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். இந்த ஆட்டிடியூடு வர 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 நாம் தேவனுக்கு பயன்பட முடியுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் அதோடு கூட முடிக்க விரும்புகிறேன். அதாவது அதற்கு முன்பாக நம்முடைய பலன், நம்முடைய அழைப்பு, இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் யாரையும் அவர் வீணாக ரட்சிக்கல, வீணாக அவர் விரும்பவும் இல்லைங்க. அவர் வீணாக அவர் யாரையும் வைக்க விரும்பல. யாரும் அவருக்கு இந்த பூமியில இன்னைக்கு நான் சொல்ல கிட்டத்தட்ட 100 கோடி விசுவாசிகள் இருக்கிறோம்னு வச்சுக்கிறேங்க. 100 கோடி விசுவாசிகளும் அவருக்கு கிரியை செய்ய வேண்டும், அவர் கரத்தில் இருக்கிற கருவியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் இன்றைய நிலை. ஏன்னா யாரையும் அவர் ஒருத்தரை விசேஷமா உண்டாக்கிட்டாரு, ஒருத்தரை சும்மா அரைச்சிருக்காரு, அப்படியே இல்லை. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார்கள். வாழ்ந்த அநேக உத்தமமான சீடர்களை பார்க்கலாம், அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கலாம். அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்ததன் காரணம் தேவனுடைய நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் இருக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவர்களை அழைத்த அழைப்பும் நம்முடைய அழைத்த அழைப்பும் ஒண்ணுதான், அவருக்குள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 5:19 படிங்க. யோவான் 5:19 நான் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அந்தபடியே செய்கிறார். இயேசு சொல்றாருங்க, இயேசு சொல்றாரு, தேவகுமாரன் சொல்றார். 100% அவர் மனிதர், 100% அவர் ஆண்டவர். அவர் சொல்றாரு, நான் சுயமா எதையுமே செய்ய மாட்டேன். அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், நம்முடைய சுயம் செத்தால் தான் நாம் தேவனுக்கு கருவியாக மாற முடியும். என்னுடைய சுயம் அழிந்தால்தான் தேவன் எனக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, I am not independent, I am dependent. நான் சுயமா இறங்கவே மாட்டேன். அதனாலதான் அவர் கெத்செமனேல ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறணும். பிதா கேட்டிருந்தா விட்டுருப்பார். என்ன சொல்லி தெரியுமா, மகனே வா அப்படின்னு கூட்டிருப்பார். ஐயா உங்க சித்தம் என்ன, என் சித்தப்படி நான் இந்த பாடுகள் கூட கடந்து போக விரும்பல அப்படின்னா பிதா கூப்பிட்டுருப்பார். அப்ப என்ன சொல்ல, ஆண்டவர் இல்ல, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ஹல்லேலூயா. இதை நாம் தெரிந்து கொண்டால் பவுலை போல கடைசியில உறுதியா சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உருவாக்கப்படுவதன் நோக்கம், நம் தேவன் நம்ம எதுக்காக உருவாக்குகிறார் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் தியானித்தோம். ஏன்னா இதுக்காக தான் நம்மை அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் விசித்திர வினோதமாய் உருவாக்கினார். அதை சாத்தான் கெடுத்தான். ஆனா முதல் ஆதாம் இழந்ததை கடைசி ஆதாமின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம், எழுந்து நிற்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவ சத்தத்துக்கு சித்தத்துக்கு என்னை படைக்கிறேன். நான் கிறிஸ்துவேசுனுடைய கரங்களிலே அவருடைய தேவனுடைய செய்கைகளாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஹல்லேலூயா, அவர் ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கிற
உணர்வோடு தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல தேவ கரம் இருப்பதாக. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருடைய அற்புதமான ஆண்டவரே அந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கு ஒப்பாயிருக்கிற அந்த மேன்மையான ஸ்தானத்திலே ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கிருபை இருப்பதாக. துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.